நல்ல ஜாதி மல்லி நான் ஆசைப்பட்ட பொண்ணு நாட்டுல எத்தனையோ பொண்ணு இருக்கு. ஏழைக்கேற்ற எழுபதுங்கிற மாதிரி நமக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு 10 தொத்தரோ டீமோ பித்தாரோ புதுதோ புத்தாதோ அது மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்ண கூடாதுங்களா? நான் லவ் பண்ணதுல தப்பு பண்ணல. யாரும் நீங்க ஏமாற்ற பொண்ணுங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. கொஞ்சம் சாதிச்ச பொண்ணுங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாலில் ஒரு பாலாய் ஆறு பாலில் அட்டிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பிறவி. உலகம் தோன்றிய காலம் தொட்டு இன்று வரை சொல் புத்தியின்றி சுய புத்தி விற்று ஆள் புத்தியில் வாழும் ஒரு பிறவி. வீரம், அறிவு, போர்த்திறன், செல்வம் என முன்னேறி போகும் ஆண்கள் கோழையாய் குனிந்து நின்று குழந்தை பெற்று அதை பார்த்து பின் வீடு பெருக்கி சமையல் செய்யும் சாமானிய பிறவிதான் பெண் என்று நினைக்கும் மான்களின் முகத்தில் கரிப்பூசல் பிறகு எடுத்த பல மொழிகள் தங்கத்தலை நாட்டில் எதிரி கைவிட்டு பாய்ந்த ஈட்டி முதுகு தொலைத்து தலை சாய்ந்து இருந்து குருதி மூடிய தன் மகன் பார்த்து, இந்த கோயிலுக்கா நான் தாய்பால் கொடுத்தேன் என்று தன் மார்பறுத்து மாண்ட மானமுள்ள மரத்தமிழச்சி இன்று உண்டு. கணவன் மாண்டாலும் கணவர்கள் மாறாது வாள் எடுத்து போர்க்களம் புகுந்து ஆண் வீரத்தில் துச்சமாய் மிதித்த ஜான்சி ராணியின் துணிச்சல் இன்று உண்டு. துர்நாற்றம் கண்டு தூரம் ஓடாமல் துக்கம் அறிந்து சேவை செய்த மதத்தெரசாவில் கருணை இன்று உண்டு. தீவிரவாதம் நாடு இருந்தாலும் முத்தியில் நுழைய விடாது கல்விக்கு நின்று குண்டடிப்பட்டு மீண்டு வந்ததன் மலாலாவின் உறுதி இங்கு உண்டு. இந்த மட்ராஸ் ஒரு ஊரு. அந்த ஊருக்கு ஒரே ஒரு அட்ரஸ். அந்த அட்ரஸுக்கு பேர் தான் மட்ராஸ். சுற்றி சோத பிடிச்ச கத்தி மாதிரி கூடாக்கி எங்க சொல்றாங்க. நீ தேவனை நினைச்சாங்க, நானும் நினைச்சாங்க, ரத்தத்துல சாதிய பார்க்காத. மொத்தத்துல நான் உரைக்கிற சாமி. இந்த பிரச்சனையை தந்திக்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை 5 ஏக பழம், 6 குதிரை பழம், 7 தக்காளி பழம், 8 சப்போட்டா பழம், 9 கொய்யா பழம். நான் உண்மையாக பேசிட்டு இருக்கேன். இது உனக்கு எனக்கு நடக்கிற தர்ம யுத்தம். எனக்கு பின்னாடி நிக்கிறவங்க உழைச்சு காட்சி பண்ணுவாங்க. உனக்கு பின்னாடி நிக்கிறவங்க கூலிக்கு மாறடிக்கிறவங்க. தேவையில்லாம இதுல யாரும் சாக வேண்டாம். அவனுக்கு இருக்கிறது கோவம் தான், ஆனா எனக்கு இருக்கிறது வெளியா. பசி பத்துல இருக்குயா, கொஞ்சம் கவனியா. என்கிட்ட உதவி வந்து கேட்கறவங்களை வெறுங்கையோட திருப்பி அனுப்புற பழக்கம் என்கிட்ட கிடையாது. ஆமா, எல்லாத்தையும் முடிவு அனுப்புவேன். முடிஞ்சிட்டேன்னு நினைச்சா திரும்ப எதிர்க்கிறா. ஒரு தனியால் கலாட்டா பண்றானா பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? அடிச்சு தாக்குங்க. நான் தனியாள் தாமா.
அவங்க தனியாருக்காக உயிரை கொடுத்த எத்தனை ஆளுங்க இருக்காங்கன்னா கொஞ்சம் எட்டி பாரு. என்ன விசில் சென்னைக்கா? தேங்க்யூ சொன்னா. வீழ்வதும் எழுவதும் யாரும் செய்வதும் விழுந்த நொடி எழுவது எவர் செய்வது? விழுந்தவன் எல்லாம் தோற்றவன் அல்ல, எங்க மறுத்தவனை தோற்றவனாவான். இந்த மாதிரி எக்ஸிபிஷன் நம்ம சென்னை ஒன்றாக இது நம்ம சென்னை இப்ப அழகாக பார்க்க ஒரு கான்செப்ட் என்னன்னா மாற்றவும் கேள்விக்கும் அந்த மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். என்ன இல்லை என் தாய் தமிழ்நாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில்? 32 மாவட்டங்கள் 2000 வருடங்கள் தமிழ்நாடு என்றும் தமிழனை தலை தாழ்த்தவில்லை. ஆனால் தமிழனோ மதுரை மறிக்கொழுந்து வாசம் ஃபாரின் சென்டிற்கு விற்றும். ராஜபாளையம் என் காவலாளி நாயை, நாயிருந்த என் பெண்ணை அயல் அரை ஆடையில் வெள்ளைக்காரன் தைப்பது போல் வருமா என மாறினோம். மஞ்சள் பூசி புன்னகை தமுகம் ஃபாரின் கிரீம் வாங்கி 20 கோட்டிங் பூச ஆரம்பித்தோம். ஓடையில் ஒய்யாரமாய் குடித்த தண்ணீரை பிளாஸ்டிக்கில் அரைத்து குடித்தோம். சாத்தூர் மிளகு, தூத்துக்குடி உப்பு, நீலகிரி தைலம், கல்லடைக்குறிச்சி அப்பளம், கரூர் மஸ்கிட்டோ டிராப் என நம் பொருளை அவன் விற்பனை செய்ய நாம் வாங்கினோம். இது அனைத்திற்கும் மேல் என் மகனுக்கு என் தாய் சோறுட்ட என் அப்பன் கதை சொல்ல இருந்த தமிழ்நாட்டை தாத்தா பாட்டியை முதியோர் இல்லத்திலும் என் மகன் ப்ரீ ஸ்கூலிலும் நானோ ஐடி கம்பெனியில் என தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை பாய்குடைய செய்தோம். நம்மலாம் இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறோம். அவன் உயர்ந்துட்டே போறான், நம்ம தாழ்ந்துட்டே போறோம். இப்ப கடைசி அவன் எங்க வந்து நிக்கிறான் தெரியுமா? நம்ம ஜல்லிக்கட்டை தடை பண்றோம்ல அந்த விஷயத்துல இதே நிலைமை நீடிச்சு போச்சுன்னா அப்புறம் தவிர்க்கும் பாடு கூட அவன் கையில போய் கையெழுத்து வேண்டியதா போயிடுங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை கூட்டுப்பட்டு